ஹாய் லகேஷ், வெல்கம் டு சேனல் ட்ரிபிள் ஆர்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டீ பவுடர் எப்படி பண்ணுறது வீட்லேன்ட்டு தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி நாங்கள் ரீசெண்டாக ஊட்டி போயிருந்தோம். அங்கே வந்து டீ ஃபேக்ட்ரி போயிருந்தோமா, அங்கே வந்து இந்த மாதிரி நாங்கள் டீ காய்ஞ்ச லீவ்ஸை வச்சு இந்த மாதிரி அதை ட்ரை பண்ணி நாங்கள் வந்து டீ பவுடர் ரெடி பண்ணுவோம். நாங்கள் சரி நம்மளும் வீட்டில் பண்ணி பார்ப்போன்ட்டு நாங்கள் ஊட்டியில் பறித்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக பறித்தோம். அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா பவுடர் ஆக்கணும். காஞ்ச இலையை தான் யூஸ் பண்ணணும். முக்கியமாக அந்த கொழுந்து இலைன்னு 3 இலை ஒரே இதாக வரும், அது யூஸ் பண்ணணும். அப்புறம் அது வந்து மிக்சிலலாம் பண்ணல, ஏன்னா ரொம்ப கம்மி குவான்டிட்டியாக இருக்குது, மிக்சி இதாகிடும்ட்டு நாங்கள் கையிலேயே கிரைண்ட் பண்ணிட்டோம். ஊட்டியில் இருக்கும்போது அந்த அந்த இதை வந்து காயவே இல்லை, அந்த லீவ்ஸ் ஃபுல்லாக பச்சையாக தான் இருந்துச்சு. ஆனால் சென்னைக்கு வந்து பேக்கெட்டில் வச்சுருந்தேன், எடுத்து வெளில வச்சா அடுத்த நாளே காஞ்சி போயிடுச்சு. அப்புறமா அதை வந்து அவனில் 80 to 90 டிகிரியில் ட்ரை பண்ணோம். அவங்க 80 to 90 டிகிரியில் நாங்களும் ட்ரை பண்ணுவோம் தான் சொன்னாங்க. டீ ஃபேக்ட்ரியில் எவ்வளோ நேரம்னு சொல்ல, நாங்கள் குறிப்பிட்ட ஒரு இதில் பண்ணோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவ்வளோவா கலர் தெரியல, அப்புறமா ஆற தான் கொஞ்சமாக கலர் மாறிச்சு. சரி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோன்ட்டு நார்மலாக டீ போடுற மாதிரி பிளாக் டீ வாட்டரில் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு இதான பார்த்தோன்னா நாங்கள் என்னமோ க்ரீன் டீ கலரில் வருதுன்னு பார்த்தோம். சுகர்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நல்ல வேலை ஓரளவு பிளாக் டீ மாதிரி தான் வந்துச்சு. அப்புறமா நாங்கள் கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணால் பர்ஃபெக்டாக அந்த பிளாக் டீ கலர் வந்துச்சு. நாங்கள் கூட இவ்வளோ நல்லா வரும்னு நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் சும்மா ஜஸ்ட்டு ட்ரை தான் எடுத்திருந்தோம். ஆனால் என் ரிசல்ட்டு நார்மலாக நம்ம குடிக்கிற டீ மாதிரியே வந்துருச்சு. யூஸ் பண்ணுற டீ மாதிரி நல்லா ஃபில்டர்லாம் பண்ணிட்டு குடிக்க சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.